இன்றைக்கான தேவ வார்த்தை முழு மனது. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இந்த காரியம் வேதாகமத்துல அமத்சியா என்ற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதெல்லாம் செய்கிறார், ஆனா அவர் முழு மனதோடு செய்யவில்லை. நாங்கள் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முழு மனதோட செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் கடமைக்காக செய்யக்கூடாது. உதாரணமாக வேத வாசிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், வேத வாசிப்பை நாங்கள் வாசிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் கடமைக்காக அதை வாசிக்கக்கூடாது. நாங்கள் அதை உண்மையிலேயே நேசித்து அந்த வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேணும். முழு மனதோடு எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய வேணும். கர்த்தருக்கென்று ஊழியங்கள் செய்யும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு மனதோட அதை தேவனுக்கென்று மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேணும். உதவி செய்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு விடயம். ஏனெனில் வேதாகமம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதனால நாங்கள் உதவி செய்கிறது தேவனுடைய பார்வையில் செம்மையான காரியம். ஆனால் நாங்கள் அதை முழு மனதோடு செய்யாமல் ஒரு உதவி செய்யும் பொழுது எங்களுக்கு ஏதாகிலும் ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து செய்கிறோமா இருந்தால் அது தேவனுக்கு செம்மையான காரியம் அல்ல. நாங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் ஏதாகிலும் ஒரு வடிவத்தில் எங்களுக்கு அதை திருப்ப கொடுப்பார். ஆனால் நாங்கள் முழு மனதோடு செய்யாமல் வெறும் கடமைக்கு செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் செம்மையானது அல்ல. நாங்கள் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது மாத்திரமல்ல, அதை முழு மனதோடு செய்ய வேணும். ஏனென்றால் தேவன் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், அதை முழு மனதோடு செய்ய வேண்டும். Have a nice day.